திருப்பரங்குன்றம் கோவிலில் மோடிக்காக காத்திருக்கும் முருகனின் ஆயுதம். ஒரு வாரமாக மூலவர் சன்னதியில் நடக்கும் சிறப்பு பூஜை. வேலாயுதத்தை கையில் ஏந்தியபடி ஸ்டாலின், உதயநிதிக்கு எச்சரிக்கை மணி அடிக்கப் போகும் மோடி. ஆர்ப்பரிக்கப் போகும் முருகர் படை. வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் உள்ள திமுகவினர் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இந்துக்களுக்கு எதிரான அரசியலும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான அரசியலும் செய்வார்கள். இப்படித்தான் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இந்துக்களுக்கு எதிராகவும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் வெளிப்படையாகவே மு.க.ஸ்டாலின் அரசியல் செய்தார். இது ஒட்டுமொத்த முருக பக்தர்கள் மத்தியிலும் திமுகவுக்கு எதிரான அலையை உருவாக்கிவிட்டுள்ளது. குறிப்பாக தமிழ் கடவுள் முருகனை அனைத்து இந்து மக்களும் வணங்குவதால் தற்போது மு.க.ஸ்டாலின் இந்த செயல்பாடு ஒட்டுமொத்த இந்துக்களுக்கும் அவர் மீதான கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால் கண்டிப்பாக வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அதன் எதிரொலி இருக்கும். இந்த நிலையில்தான் வருகிற மார்ச் 1ஆம் தேதி மதுரை வரும் பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் சென்று சாமி தரிசனம் செய்கிறார். அன்றைய தினம் அவரை தீபத்தூணில் தீபம் ஏற்ற வைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியிலும் பாஜக இந்து முன்னணி இறங்கியுள்ளது. என்றாலும் அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது தெரியவில்லை. குறிப்பாக தீபத்தூணில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்றுதான் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதற்கு உயர் நீதிமன்றமும் அனுமதி கொடுத்துவிட்டது. அதனால் இனிமேல் வரப்போகிற கார்த்திகை மாதம்தான் அதில் தீபம் ஏற்றுவார்கள். ஒருவேளை முருகனுக்கு உகந்த ஒரு நல்ல நாளில் கூட தீபத்தூணில் தீபம் ஏற்ற வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில்தான் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வரும் பிரதமர் மோடிக்கு முருகனின் வேல் ஒன்றை பரிசாக கொடுப்பதற்கு முருக பக்தர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். வெள்ளியில் செய்யப்பட்ட அந்த வேலை தற்போது திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் மூலவர் சன்னதியில் பூஜை வைத்துள்ளார்கள். அதற்காக ஒவ்வொரு நாளும் முருகன் மந்திரங்கள் பாடப்பட்டு வருகிறது. பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்து முடித்ததும் அவருக்கு அந்த வெள்ளியில் செய்யப்பட்ட முருக வேலை பரிசாக கொடுக்க போகிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் போது பல ஆன்மீகவாதிகளும் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு நடத்தப் போகிறார்கள். குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் வந்துவிட்டால் முருகனின் வேலேந்தி இந்து மக்களை ஏமாற்றுவதை வாடிக்கையாக வைத்திருக்கும் மு.க.ஸ்டாலின், உதயநிதி போன்றவர்களுக்கு இந்த முருகவேலை ஏந்தியபடி அங்கிருந்தபடியே தீபத்தூணில் தீபம் ஏற்ற தடை போட்ட மு.க.ஸ்டாலினுக்கு பிரதமர் மோடி எச்சரிக்கை மணி அடிப்பார் என்றும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அதனால் பிரதமர் மோடியின் திருப்பரங்குன்றம் வருகை திமுகவின் இந்து விரோத அரசியலுக்கு மரண அடி கொடுக்க போகிற ஒரு பயணமாகவே இருக்க போகிறது என்பது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், மதுரை பேரணியில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்கிறார்கள். 2020ஆம் ஆண்டு முருகனின் அறுபடை வீடுகளில் வேல் யாத்திரைக்கு பிறகு இப்போது பாஜக திருப்பரங்குன்றத்தில் கவனம் செலுத்துகிறது. தீபத்தூணில் தீபம் ஏற்ற திமுக போட்ட தடையானது இந்து மக்களை திமுக மீது பெரும் கொந்தளிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் வருவது இந்து மக்களுக்கு ஒரு ஆறுதலாக அமைந்திருக்கிறது. இந்துக்களுக்கு என்று ஒரு தலைவர் இருக்கிறார், இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி வருகிறார் என்று அவர் மீது தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ள ராமசீனிவாசன், திருப்பரங்குன்றம் கோவிலில் புனிதமான தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை தடுப்பதின் மூலம் ஒரு கடுமையான அவமானம் மற்றும் தமிழ்நாட்டை ஆளும் தார்மீக அதிகாரத்தையும் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக இழந்துவிட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். அடுத்த செய்தி. த்ரிஷாவுடனான கள்ளத்தொடர்பை தட்டி கேட்டதால் விஜய் போட்ட கட்டுப்பாடு. சங்கீதா வெளியிட்ட பரபரப்பு தகவல். தவேக தலைவர் விஜயுடன் விவகாரத்து கோரி அவரது மனைவியான சங்கீதா நேற்று செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனு சம்பந்தமாக மார்ச் 20ஆம் தேதி விஜய் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். சங்கீதா தாக்கல் செய்துள்ள விவகாரத்து மனுவில் அவர் மீது சில பகிர் குற்றச்சாட்டுகளை வெளியிட்டு இருக்கிறார். அதில் விஜய்க்கு ஒரு நடிகையுடனான உறவு நீண்ட காலமாக இருந்திருக்கிறது. இதை கடந்த 2021ஆம் ஆண்டுதான் நான் கண்டுபிடித்தேன். அதன் பிறகு திருமணத்தை மீறி அந்த உறவை நிறுத்துமாறு கூறிய பிறகும் அவர் கேட்பதாக இல்லை. அவர்களது கள்ள உறவு தொடர்ந்து வந்தது. அதனால் தான் மனதளவில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டேன். அதனால் தான் 2021ஆம் ஆண்டு முதல் ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனியாகத்தான் வாழ்ந்து வந்தோம். அப்போதெல்லாம் அந்த நடிகையுடன் வெளிநாடுகளுக்கு செல்லுவார், பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார். இதை பார்த்து குடும்ப நண்பர்கள், உறவினர்கள் மத்தியில் அவமானத்தை சந்தித்தேன். அவர்களது கள்ள தொடர்பை தட்டி கேட்டதால் எனக்கான பொருளாதார உரிமைகளை நிறுத்திவிட்டார். என்னை சுதந்திரமாக வெளியில் செல்லவே கூடாது என்று தடை போட்டார். அவரது இந்த செயல்பாட்டால் எங்களது மகனும் மகளும் பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு ஆளானார்கள் என்று கூறியுள்ள விஜயின் மனைவி சங்கீதா, இதன் பிறகும் எதற்காக பேரளவுக்கு மனைவியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போது நீதிமன்றத்தை நாடியிருக்கிறேன். குறிப்பாக இந்த பிரச்சனை காரணமாக என்னை அவர் மிகவும் மோசமாக நடத்தினார். நடிகையுடனான உறவு குறித்து மற்றவர்களிடத்தில் பேசுவதற்கு தடை போட்டார். குறிப்பாக வீட்டில் கூட என்னை சிறை கைதி போன்று தனிமைப்படுத்தி வைத்திருந்தார் என்று கூறியிருக்கும் சங்கீதா, விஜய்
விஜயிடமிருந்து எனக்கு விவகாரத்து வேண்டும். விஜயின் வருமானம், சமூக அந்தஸ்து ஏற்ப எனக்கு கௌரவமான நியாயமான ஜீவாம்ச தொகையை வழங்க நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும். அதோடு இந்த வழக்கு முடியும் வரை, விஜய் மாற்று வசதியை செய்து தரும் வரை நீலாங்கரையில் உள்ள தற்போதைய வீட்டிலேயே வசிப்பதற்கான உரிமையை வழங்க வேண்டும். இந்த விவகாரத்து வழக்கு சம்பந்தப்பட்ட செலவுகளையும் அவரே ஏற்க வேண்டும் என்று கூறியிருப்பவர், அவசியப்பட்டால் இந்த வழக்கில் இரண்டாவது எதிர்மனுதாரராக சம்பந்தப்பட்ட நடிகையை இணைப்பதற்கும் தனக்கு உரிமை வழங்க வேண்டும். அதோடு தனது குழந்தைகளின் எதிர்காலம் கருதி இந்த வழக்கின் விசாரணையை ரகசியமாக, அதாவது கேமரா முன்பு நடத்த வேண்டும். சோசியல் மீடியாக்களில் இதை விவாதிக்க அனுமதிக்க மறுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்திடம் கோரிக்கை வைத்திருக்கும் சங்கீதா, கடந்த 2025ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி வரை இதுகுறித்து விஜயுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த பலனும் இல்லை. அதற்கு அவர் ஒத்து வராததால் தான் இறுதியாக விவாகரத்து முடிவுக்கு வந்துள்ளேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். என்றாலும் இந்த மனுவில் எந்த இடத்திலும் அவர் த்ரிஷாவின் பெயரை குறிப்பிடவில்லை. நடிகையுடனான திருமணத்தை மீறிய உறவு என்று மட்டுமே குறிப்பிட்டு உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் நேற்று தமிழக வெற்றி கழகம் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் நம்முடைய தலைவர் விஜய் குறித்து வெளியாகும் செய்திகளை பற்றி விவாதிப்பது தேவையற்றது. அது அவரது தனிப்பட்ட விருப்பம். மற்றவர்களின் தனிப்பட்ட விருப்பங்களுக்கு மதிப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எப்போதுமே நம்முடைய செயலும் நோக்கமும் மக்களுக்காக இருக்க வேண்டும். இதனால் மக்களை பற்றி மட்டுமே நாம் சிந்திப்போம். தேர்தல் வருகிறது, அதனால் மக்களுக்கான அரசியலில் கவனம் செலுத்துவோம் என்று தமிழக வெற்றி கழகம் தெரிவித்துள்ளது. அடுத்த செய்தி, அரசியலுக்கு முழுக்கு போடும் அனிதா ராதாகிருஷ்ணன், திருச்செந்தூர் தொகுதியில் களமிறங்கும் கனிமொழி. தற்போது திமுகவில் மீன்வளத்துறை அமைச்சராக இருப்பவர் அனிதா ராதாகிருஷ்ணன். இவர் திருச்செந்தூர் தொகுதியில் தொடர்ந்து 6 தேர்தலில் வெற்றி பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் சமீப காலமாக அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளார். அதனால் அரசியலுக்கு முழுக்கு போட திட்டமிட்டுள்ளார். அதோடு சொத்து குவிப்பு வழக்கில் அவர் அமலாக்கத்துறையிடம் சிக்கியுள்ளார். இந்த நிலையில் சமீபத்தில் மு.க. ஸ்டாலினை சந்தித்த அவர் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று முடிவெடுத்திருப்பதை தெரிவித்துள்ளாராம். இந்நிலையில் தான் திருச்செந்தூர் தொகுதியில் கனிமொழியை களமிறக்குங்கள், அவரை வெற்றி பெற என்னுடைய ஆதரவாளர்கள் கடுமையாக உழைப்பார்கள் என்றும் அவர் மு.க. ஸ்டாலினிடத்தில் தெரிவித்துள்ளாராம். அதையடுத்து சமீபத்தில் திருச்செந்தூர் தொகுதியில் திமுக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்ற போது, இந்த தொகுதியில் நான் போட்டியிடாமல் திமுக சார்பில் வேறு யார் போட்டியிட்டாலும் அவர்களை நாம் வெற்றி பெற வைக்க வேண்டும், அது நம்முடைய பொறுப்பு என்று பேசியிருக்கிறார் அனிதா ராதாகிருஷ்ணன். கடந்த காலங்களில் டெல்லி அரசியலில் இருந்த கனிமொழி தற்போது தமிழக அரசியலில் போட்டி அதிகரித்து விட்டதால் தென் மாவட்டங்களில் திமுகவின் பலத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் மாநில அரசியலுக்குள் கொண்டு வரப்பட்டு இருக்கிறார். அதன் காரணமாகவே கடந்த மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இந்த சட்டமன்ற தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்று திமுக வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்துக்களை காக்கா பிடிக்கும் மு.க. ஸ்டாலின் முஸ்லிம்களின் அபிமானத்தை பெற வேண்டும் என்பதற்காக இந்துக்களை அவமானப்படுத்தி வருவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்நிலையில் தற்போது தேர்தல் நெருங்கிவிட்டதால் தன்னை இந்துக்களின் அபிமானி போன்று காட்டத் தொடங்கியிருக்கிறார். குறிப்பாக திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் முருக பக்தர்களின் மிகப்பெரிய அதிருப்திக்கு ஆளாகியிருக்கும் மு.க. ஸ்டாலின் தற்போதைய திமுக ஆட்சியில்தான் ஏராளமான இந்து கோயில்களுக்கு குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டிருக்கிறது என்று மேடைக்கு மேடை பேசி வருகிறார். அது மட்டுமின்றி இன்றைய தினம் சென்னையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கோவில் பூசாரிகளுக்கு தன்னுடைய ஆட்சியில் தான் சம்பளத்தை உயர்த்தி கொடுத்திருக்கிறோம், தொடர்ந்து அவர்களின் வாழ்வாதாரத்துக்கான பல திட்டங்களை செயல்படுத்த போகிறோம், அதனால் எங்களை யாரும் இந்து விரோதியாக நினைக்க வேண்டாம், நாங்கள் அனைவருக்கும் பொதுவாகத்தான் செயல்படுகிறோம் என்று கூறியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். குறிப்பாக திராவிட மாடல் அரசு அனைத்து மதங்களுக்கும் பொதுவானது, ஆனால் எங்களை இந்துக்களிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள், அதனால் பூசாரிகளுக்கு நாங்கள் செய்யும் நன்மைகளை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், இந்துக்களிடமிருந்து திமுகவை பிரிக்க நினைப்பவர்களுக்கு நீங்கள் உடந்தையாக இருக்கக்கூடாது, சமத்துவத்தை போற்றும் அனைவரையும் நாம் போற்றுவோம், சமரசமும் சமத்துவமும் தான் ஆன்மீக பாதை என்று கூறியுள்ளார் மு.க. ஸ்டாலின். அந்த வகையில் கடந்த 5 ஆண்டுகளாக இந்துக்களை இழிவுபடுத்தும் அரசியலை செய்து வந்த மு.க. ஸ்டாலின் இப்போது தேர்தல் நெருங்கிவிட்டதால் இந்துக்களின் நன்மதிப்பை பெறும் வகையில் பேசத் தொடங்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.